ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட்ஃபுல் மார்னிங் டு ஆல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி அவரோட லைஃப்பில் அவருடைய கோலை அச்சீவ் பண்ணார். இன்றைக்கி மகா நடிகனாக வளர்ந்து நிற்கிறாரு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? விஜய் சேதுபதி ஒரு சிறந்த நடிகர். பட் அது எப்படி அந்த தாட் அவருக்குள்ளே வந்துச்சு? அவருக்கு சிறு வயதுலேருந்தே அந்த தாட் அவர் மனசில் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆக்டிங் என்ற விஷயம். தென் காலேஜ் படிக்கும்போது ரொம்பவே சில வேலைகள்லாம் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காலேஜ் படிப்பை முடித்தார். பட் இருந்தாலும் அவர் மனசில் இந்த ஆக்டிங் என்ற விஷயம் ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு தான் இருந்துச்சு. படித்து முடித்ததும் ஒரு வேலை வேணும் இல்லையா? ஸோ குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஒரு கம்பெனியில் ரொம்பவே கம்மியான சம்பளத்துக்கு தான் அவர் வேலைக்கு சேர்றாரு. வேலையும் பார்த்துட்ருக்காரு. பட் அந்த வேலையை செய்தாலும் ஒரு மனசில் ஏதோ ஒரு வெறுமை இருந்துட்டு தான் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா துபாயில் அதிக சம்பளத்துக்கு வேலை கிடைக்கணும் போது துபாய்க்கு அவர் கிளம்புறாரு. ஸோ அப்போ அங்கே அதிக சம்பளத்துக்கு அவர் அக்கௌண்டன்ட் வேலையை பார்த்துட்ருக்காரு. பட் என்ன தான் அந்த வேலையை எடுத்து செய்தாலும் ஒரு மனசில் அந்த ஆக்டிங் என்ற தாகம் இருந்துட்டு தான் இருக்குது. அவர் ஈவன் ரோட்டில் அந்த துபாய் ரோட்டில் தனி நடக்கும்போது கூட தனியாக கத்திருக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ என்னவோ ஒரு விஷயம், என்னவோ ஒரு வெறுமை ஒரு மனசில் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அவர் கர்த்தனது எல்லாமே அந்த யூனிவர்ஸ் லிசன் பண்ணியிருக்கு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் அவர் ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு துபாய் ரோட்டில் நடந்துட்டு போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பில் ஒரு கார்ட்டூன் படம் போயிட்டுருக்குது. லாரல் ஹார்டின்ற படம். ஸோ அதில் ஒருத்தர் ஐம் எ பேர்ட் சொல்லிட்டு பேர்டாக மாறிடுறாரு. ஸோ அந்த விஷயம் அவரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அன்னையிலேருந்து டெய்லியும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நடிகன் சொல்லிகிட்டே தூங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு இதை எப்படி மேம்படுத்தணுன்ட்டு தெரியாமல் இது இன்னும் நல்லா சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஒரு நல்ல நடிகன் சொல்லிட்டு தொடர்ந்து 2 வருஷமாக சொல்லிகிட்டே தூங்கியிருக்காரு. அவருக்கு அந்த நேரத்தில் மேனிஃபெஸ்டேஷன் பற்றியும் தெரியாது, லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியும் தெரியாது. பட் ஏதோ ஒரு விஷயம் அவளை பாசிட்டிவாக செய்ய வச்சுருக்கு. நான் ஒரு நடிகன் சொல்லி தூங்கிட்டு ஏன் அப்படி பண்ண தெரியாது. எனக்கு அவர் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சி நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த இடத்துல தான் அவருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சது. அவர் நடிகன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு அப்புறம் நான் ஒரு நல்ல நடிகன் சொல்லி அப்படி தூங்கிட்டு இருந்தார். அது அதை பார்த்து போச்சு ஒரு 1-2 வருஷத்துக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அவருக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடந்திருக்குது. அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் அவரை சென்னைக்கு வர வச்சுது. பல ஷூட்டிங் நடக்கிற இடத்துல சிறு சிறு வேலைகளை செய்ய வச்சுது. அடுத்து சிறு சிறு ரோலை சினிமாவில் செய்ய வைத்தது. அடுத்து பல படங்களில் ஹீரோவாக நடித்து பல வெற்றி படங்களை தர வைத்ததும் அந்த யூனிவர்ஸ் தான். இன்றைக்கி அவர் மகா நடிகனாக வளர்ந்து நிற்கிறாரு. அதற்கும் காரணம் அந்த யூனிவர்ஸ் தான். உண்மையிலேயே அவருடைய லைஃப்பில் மேஜிக் நடந்திருக்குங்க. அதை பல இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்காரு. மேலும் யூனிவர்ஸ்க்கு இவர் இன்னாருக்கு பிறந்த இன்னாருடைய பையன்ற பாகுபாடெல்லாம் கிடைக்காது. நீங்கள் கேட்குறீங்களா? கேட்டது நடக்கும்ன்ட்டு நம்புகிறீங்களா? கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். இதையும் விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. மேலும் விஜய் சேதுபதி யூனிவர்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா அதை கொடுக்கறதுக்கு யூனிவர்ஸ் ரெடியாக இருக்குது. பட் அது உங்களுக்கு வரலன்னா பிரச்சனை உங்கள்கிட்ட தான், யூனிவர்ஸ் கிட்டே இல்லை. யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு கிவ். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குற நீங்களும் எவ்வளோ ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பையனாக இருக்கலாம். உங்கள் கையில் ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையை மட்டும் யூனிவர்ஸ் மேலே வைங்க. ஓகேங்களா? உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள், அதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுடைய சக்ஸஸை நீங்கள் அடைந்தே தீருவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதனுடைய வேலை அதுதான். ஸோ இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நான் எப்பயும் பாசிட்டிவாக தான் இருப்பேன். என் லைஃப்பில் நடந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவேன், டெலீட் பண்ணிவிடுவேன். இப்போ ஒன்லி பாசிட்டிவ் தாட் தான் என் மைண்டில் ஓடுது. என்னுடைய கோல் மட்டும் தான் என்னோடய மைண்டில் ஓடுது. கண்டிப்பாக அதை நான் அடைந்தே தீருவேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை செலப்ரேட் பண்ணுவீங்க, கொண்டாடுவீங்க. ஒரு நிமிஷத்தையும் நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ பிலீவ் யூனிவர்ஸ். கண்டிப்பாக அது நடக்கும். தேங்க்யூ.